நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டு வாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி. நாகராஜ், நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு. இதுதான் அந்த பதிலா நாகராஜ்? சண்டே அன்னைக்கு காலையில உங்களுக்கு எல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது சுத்தி பல விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டது. என்னன்னா வந்து அவர் தான் வந்து திமுகவையும் அதிமுகவையும் சேர வைக்கிறதுக்கு வந்து புள்ளியாச்சுழியை போட்டாரு, அவரு தான் வந்து எல்லாமே பண்ணாரு அப்படின்னு சொல்லி இருந்தபோது இந்த விஷயத்த வந்து பெரிய பூதாகரமான விஷயமா ஆகப்பட்டது. குறிப்பாக 2 பத்திரிகையாளர்கள் வந்து அதுல வேற ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டார், போயஸ் கார்டன்ல இருக்கும் ஒருத்தர் தான் இதுக்கு தொடங்கி வச்சாருன்னே ஒரு வீடியோ போட்டு அது ட்ரெண்ட் ஆகி இதுல பல விஷயம் நடந்தது. அதுக்காக முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்ற ஒரு பெரிய விஷயத்துலதான் அதை பண்ணிருக்காரு. தவிர ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பண்ணணும்னு நினைச்சாருன்னா வெளியில வந்து தைரியமா பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த பின்னாடி நின்று பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருக்கு பின்னாடி நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் நினைச்சா யார வேணா எப்ப வேணா எங்க வேணா சேர்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள நபர். இந்த திரை மறைவில் அரசியல் செய்யும் அளவுக்கு ரஜினிகாந்த் ஒன்றும் மொக்கையோ சுப்பவோ கிடையாது. அவர் சூப்பர் ஸ்டார். இந்தியாவிலே அரசியலுக்கு வராத மிகப்பெரிய அரசியல்வாதி அவர். அது வந்து பல விஷயங்கள்ல வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்ப சில கருத்தை வந்து கொடுக்கணும்னா 2000 நாகராஜ், நீங்க ஒண்ணு நேரடி அரசியலுக்கு வரணும், அந்த அரசியலுக்கு வராமே அரசியல் அப்படின்றதுதான் விமர்சனமாவே மாறி இருக்கு. அப்ப திரைமறைவுல இவர் எதனா செய்யறாரு அப்படிங்கிற கேள்வி. அதனாலதானே அரசியலுக்கு வராம அரசியல் செய்யும்ன்றது வந்து இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் செய்யக்கூடிய விஷயம். ஒருத்தர் வந்து மறந்து செய்யலாம், ஏன்னா ஸ்டேட் மெம்பர்ஷிப் வேணாம்னு நினைக்கலாம், எல்லாம் நினைக்கலாம். பட் எதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, யார் முதல்வர் ஆனாலும் எனக்கு கவலை இல்ல. ரைட். பிளஸ் அவர் சொல்லியிருக்காரு 2 திராவிட கட்சியில் எதிர்த்து அவர் வந்திருக்காரு, நானும் அரசியல் விட்டு விலகி பல நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. எங்க பிரச்சனை வருதுன்னா, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து கேமரா வச்சுக்கிட்டு விஜய்க்கு வார்த்தைக்கு சொல்லணும்னே அதை வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச போது அது அவர் பண்ணல. ஏன்னா வந்து இஸ் a ரிசர்வ் பர்சன். எப்ப வேணாலும் கூப்பிட்டு கொடுக்கணும்னாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவர். நான் பர்சனலா அவர் தெரிஞ்சதுனால இவ்வளவு சொல்றேன், ஓகேவா? அவருக்கு யார் மேலும் பயமும் கிடையாது. அவர் வரனா வரன்னு சொல்லுவார், வரலன்னா வரலன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர். ரைட். அவருக்கு பயமோ இதுவோ கிடையாது. இங்க என்ன கிளப்பி விடப்பட்டதுன்னா, ரஜினிகாந்த் பயந்துட்டாரு, ரஜினிகாந்துக்கு பொறாம, ரஜினிகாந்த் வந்து வயிற்றுச்சல் அப்படின்லாம் சொல்லும் போது இதற்கான பதிலை தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். இங்க பாருங்க, இதே சிஎம் சீட்டு அவர் காலில் வந்து 96ல வந்தது. ரைட். அவர் காலில் வந்து நீங்க தான் சிஎம் ஆகணும்ட்டு. பட் ஐ நோ வெரி வெல், நான் அவர் மன்றத்தில் டிராவல் பண்ணிருக்கேன், ரஜினி மக்கள் மன்றத்தை க்ளோஸா இருந்திருக்கேன். டே 1ல இருந்தே அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்ன்ற இது வந்து என்னைக்குமே கிடையாது அவருக்கு. நான் கட்சியில இருந்ததும் வேற ஒருத்தர் தான் முதல்வர் ஆகணும்ன்றதான் அவரோட பாயிண்டா இருந்தது. முதலமைச்சர் ஆக்குவேன் சொல்லி கடைசியில அதுவும் சர்ச்சையாச்சு மாட்டிக்கிட்டாரு. இல்ல அதுவும் ஆமா, அதுவும் சர்ச்சை. ஏன்னா அவர் கன்ஃபார்மா சொல்றேன், அவருக்கு வந்து அந்த பதவியில உட்காரணும்ன்ற ஆசை என்னைக்குமே கிடையாது. எவ்வளவு கிட்டத்தட்ட பிஎம் ஒரு பெரிய பொசிஷன் வந்தது, பிரசிடென்ட் ஒரு பெரிய பொசிஷன் வந்தது. அவருக்கு அந்த பதவி இதெல்லாம் அவருக்கு செட் ஆகாது. அவரை பொறுத்தவரையும் அவர் வந்து எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா வந்து லைக் ஒரு அட்வைசர் அந்த மாதிரி ரோல தான் அவர் பண்ணணும்னு இது பண்ணுவாரு. He doesn't want to be in any position. அவருக்கே அந்த பதவியில ஆசையா இருக்கும்போது வேற ஒருத்தரையே இது பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய அக்கா, நீங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, ஓகேவா? நீங்க தோத்து போனா நாகராஜ் தான் முதல் ஆளா வந்து உங்களை பாப்பான், எனக்கு விடுங்கக்கா, பரவாயில்லக்கா, எல்லாம் சரியாயிடும்கான்ற. அதுதான் நாகராஜ், அதுதான் ரஜினிகாந்த். ரைட். நீங்க வந்து இந்த இப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்க வந்து எப்ப பாரு வந்து எதுக்கு எடுத்தா பழிக்கவும் ரஜினி, பிழைக்கவும் ரஜினினா அது வந்து சரியா இல்லை. எங்க ட்ரிகர் ஆச்சுன்னா, குறிப்பாக 2 பத்திரிகையாளர்கள் ஒரு வீடியோல வந்து அவர் தான் எல்லாம் பண்ணாரு அப்படின்னாங்க. ஈவா வேலு வந்து ரஜினி சார் வீட்டுக்கு வந்தாருன்னாங்க. எனக்கு பர்சனலா தெரியும், ஈவா வேலும் ரஜினி சாரும் போர் அடிச்சா 2 பேரும் வந்து நிறைய பேசிப்பாங்க. ஆனா இந்த சமூகத்துல வந்துட்டாருன்னா அது கேள்விக்குறியாகத்தானே செய்யும். இல்லக்கா, இப்போ என்னன்னா, இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரேன்னா, அவங்க சோகால் 2 பேரும் பாலிடிக்ஸ் இன்வால்வ் இருக்காங்க, ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னா இந்த சந்தேகங்கள் வரதான் செய்யும். அதுக்குதான் நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பட் இது வந்து இப்ப இவர் பேசியிருக்கிறதுங்கிறது வந்து ரசிகர்களிடையவும் அந்த ஒரு அமைதி வந்துரும் நினைக்கிறீங்களா? ஓகே, இனிமே எல்லா தலைவர் சொல்லிட்டாரு சரி. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை விட, விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களிடையே ஒரு கோல்டு வார் வந்து சோசியல் மீடியாலயும் சரி மற்ற இடங்களையும் சரி காலகாலமா ஓடிட்டு இருக்கு. அப்போ இவர் இதை கிளாரிஃபை பண்ணது மூலமா அதுவும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இல்ல, நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் இதற்கு மேல வந்து வேற மாதிரி அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற மாதிரி ஆகுது. அதான் நீங்க ரஜினி சாரே சொல்லியிருந்தாரு,
என்ன சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து நீங்க என்ன பண்ணாலும் அது உங்க தலைவருக்கு தான் போய் சேரும் அப்படின்றத நீங்க சுட்டி காட்டியிருந்தாரு. ஓகேவா? அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற. விஜய்க்கு இதற்கு மேல சினிமா கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆகணும், அவ்வளவுதான். பட் ஆனா ரஜினி சாருக்கு இன்னும் 2-3 படம் இருக்கு. அவர் வந்து சினிமால நிச்சயமாக இருக்கிறார். ரைட். அதனால இதுவும் அதுவும் வேற என்றுதான் நான் நினைக்கிறேன், தவிர வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் டைம் டு பார்ட் அவே. ரைட். அது வந்து இதுதான். அவருக்கு எங்க வந்து ஒரு சங்கடமா இருக்கு அப்படின்னா, நான் எதுக்குங்க வந்து இவர் மேல பொறாமப்படணும்? ஏன்னா அவருக்கு முதல்ல வந்துருச்சுங்க அந்த சீட்டு. 96லயே வந்துருச்சு. 96ல அவர் சிஎம். ஐ திங்க் விஜய் அப்ப 1 படமோ 2 படமோ தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாட் ராங். 96ல அவர் சிஎம் ஆக்சுவலி. ரைட். அதனால வந்து இது அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாங்க. நான் திரும்பியும் சொல்றேன், திரு ரஜினி நினைச்சா எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவர் சில விஷயத்த வேண்டாம் வேணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அந்த முதலமைச்சர் சீட்ல உட்காந்து இந்த சட்டசபையில உட்காந்து பேசுறது அதெல்லாம் அவருக்கு செட்டே ஆகாது. அதான் உண்மை. அதனால வந்து இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு இது பண்ணி சண்டே அன்னைக்கு கொண்டு இது பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நன்றி நாகராஜ். தேங்க்யூ சோ மச். நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் MDP மஹால். நேரம் மாலை 4 மணி.